Hi friends, welcome to Mekan Recipes. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிற ரோஸ் மில்க் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரோஸ் மில்க்ல என்னங்க இருக்கு? எல்லாருக்குமே செய்ய தெரியும்னு சொல்றீங்களா? கொஞ்சம் டிஃபரண்டா வந்து உங்களுடைய விருப்பம் தான். காய்ச்சி சேர்க்கிறது ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு வந்து. ஏன்னா டைரெக்டாக அப்படியே சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி காய்ச்சி குடிக்கிறது ரொம்பவே நல்லது. டேஸ்ட்டும் இன்னும் நல்லா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை நம்ம விருப்பம் தான். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கரையணும். இதுக்கப்புறம் நான் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் தான் வந்து ஆட் பண்ணுறேன். எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது வந்து கடையில் எல்லா கடையிலையுமே கிடைக்கும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட் எல்லாத்துலேயும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ரூப் அஃப்ஸா அப்படின்ட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சர்பத் மாதிரி இருக்கும். அது கூட ஆட் பண்ணிக்கலாம். என்ன உங்களுக்கு அவைலபிள் இருக்கோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கலர் வந்து கலர் ப்ளஸ் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பால் வந்து நல்லா கூல் ஆகணும். ஒன்று ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், இல்லைன்னா 1 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போ ரோஸ் மில்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நான் வந்து ஒரு 5 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இதுவும் வந்து நம்மளுக்கு எல்லா கடைகள்லையும் கிடைக்கும், இல்லைன்னா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கும். இதெல்லாம் இப்போ வெயில் காலத்துக்கு வாங்கி வச்சு குழந்தைங்களுக்கு பாலில், வெறும் ரோஸ் மில்க் இல்லைனாலும் வெறும் பாலில் வந்து நைட் ஊற வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இது வந்து சப்ஜா சீட்ஸ் அப்படிம்பாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குளிர்ச்சி. இது ரெண்டுமே ரொம்ப குளிர்ச்சி வயிற்றுக்கு. குழந்தைங்களுக்கு இப்போ இந்த சம்மர் சீசனில் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இதையும் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே நல்லா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். பாதாம் பேசன் ஊறுறதுக்கு ஒரு 5 மணி நேரமாவது ஆகும். இது வந்து ஒரு 1/4 மணி நேரத்துலேயே நல்லா ஊறி பெருசு பெருசாக வந்துடும். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்கு. வெறும் ரோஸ் மில்க் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு சாப்பிடும்போது இன்னமும் ரொம்ப குளிர்ச்சி நம்மளுக்கு.
இந்த சம்மருக்குலாம் வந்து நல்ல குழந்தைங்களுக்கு ரொம்பவே வந்து குளிர்ச்சியாக இருக்கும். பெரியவங்களும் சாப்பிட்லாம். ஏன்னா அதில் பாதாம் பிசின், சப்ஜா சீட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணுறதால. ஸோ எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சர்விங் கிளாஸில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து பண்ணலாம் இல்லைங்க, ஃப்ரூட்ஸ் இருந்தால் அதை கூட நம்ம ஆட் பண்ணி பண்ணலாம். ஜெல்லி வந்து பிடிக்கல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை பண்ணலாம். பட் குட்டீஸுக்கெல்லாம் ஜெல்லிலாம் போட்டு கொடுக்கும்போது என்னமோ ரொம்ப பிடிக்கும். நார்மலாகவே ரோஸ் மில்க் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், நல்லா குழு குழுன்னு கொடுக்கும்போது. இப்போ இதில் வந்து ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன், அதனால பால் வந்து நல்ல சில்லுன்னே இருக்குது. அதனால் அப்படியே வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிவிட்டு அந்த கலர்ஸில் உள்ள ஜெல்லிஸ்லாம் ஆட் பண்ணிட்டா சூப்பரான ரோஸ் மில்க் வந்து ரெடி ஆகிடும். நார்மலாக ரோஸ் மில்க்கு வெறுமனே சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். அவங்கவுங்க விருப்பம்தான், எது வேணாலும் நம்ம வந்து ஆட் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்பப்போ அந்த ஜெல்லி வந்து கடிப்படுறது ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான இந்த ட்ரிங்க்கை இந்த சம்மரில் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இது செய்கிறது. ஸோ ஜெல்லி வந்து வெளியில் வாங்கி கொடுக்காம நம்ம வீட்டிலேயே கூட இந்த அகர் அகர் வந்து வாங்கிட்டோன்னா நம்ம பசங்களுக்கு வீட்டிலேயே வந்து செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். எல்லோரும் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஜவ்வரிசி, சேமியா இதெல்லாம் ஊற வச்சு அதையும் சேர்த்து வந்து சாப்பிட்லாம். ஐஸ்கிரீமும் சேர்த்து சாப்பிட்லாம். ஸோ ஒரு ஃபலூடா சாப்பிட்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். காமனாக ஒரு ரோஸ் மில்க் பண்ணிவிட்டு அதில் எக்ஸ்ட்ரா என்னென்ன ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த சம்மருக்கு அடிக்கடி பாதாம் பிசின், சப்ஜா சீட்ஸ்லாம் ஒன்ஸ் வாங்கி வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வரும். ஸோ அதெல்லாம் வாங்கி வச்சு நீங்கள் அடிக்கடி சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி குக்கிங்.